அதாகப்பட்டது சார். இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில 180 கோடிக்கு மேலவா மக்கள் தொகை கூடிய அதே வேளையில ஒவ்வொரு குழந்தையும் கருவறையில தொடங்கி கல்லறை போய் முடிகிற வரைக்குமே ஜிஎஸ்டி அப்படின்றது விடாது கருப்பு மாதிரி துரத்துக்கிட்டே வருது இல்லையா? இந்த சூழ்நிலையில ஒரு நாளைக்கு நம்ம தொடக்கூடிய விஷயங்கள்ல எவ்வளவு ஜிஎஸ்டி நம்ம கட்டுறோம் நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காகத்தான் இந்த வீடியோ. காலங்காத்தால ஒரு மனுஷன் எந்திரிச்ச உடனே நேரா போய் என்ன பண்ணுவான், பல்லு விளக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டூத் பேஸ்ட்ல போய் கை வைப்பான். அந்த டூத் பேஸ்டுக்கு 18% ஜிஎஸ்டி கட்டுறோம். அதுக்கப்புறமா டூத் பேஸ்ட் வைக்கிறதுக்காக ஒரு பிரஷ் எடுப்போம் இல்லையா, அந்த பிரஷ்ஷுக்கு ஒரு 5% ஒரு ஜிஎஸ்டி கட்டுறோம். அதுக்கப்புறமா குளிக்க போகும்போது சோப்பு எடுத்து முதுகு தேய்க்கலாமே அப்படின்னு தேய்ச்சி, முகுது தேய்ச்சி, நெஞ்சு தேய்ச்சி, மூஞ்சி தேய்ச்சி, இப்படி பல்வேறு விதமான இடங்கள்ல தேய்க்கக்கூடிய அந்த ஒரு சோப்புக்கு 18% ஜிஎஸ்டி. அப்புறம் வாஷிங் பொருட்கள், அழுக்கான துணிகள்லாம் துவைக்கணுமே அப்படின்னு துணி சோப்பு, துணி பவுடரு அப்படின்னு போடுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு 18% ஜிஎஸ்டி கட்டுறோம். அதுக்கப்புறமா ஹேர் ஆயில் குளிக்கும் போது போடுறது, குளிக்க அப்புறம் போடுறது, ரெண்டு விஷயமா இருக்கு. இதுக்கு ஒரு 18% ஜிஎஸ்டி. அப்புறம் ஷாம்பு, குளிக்கும் போது பல்வேறு விதமான ஷாம்பு, கண்டிஷனர் இப்படி அள்ளி அரைக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு 18%. அதுக்கப்புறமா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பவுடர்னு ஒண்ணு போட்டு கலருக்கு கலர் மெருகேற்றுவாங்கல்ல, அந்த விதத்துல ஒரு 18% ஜிஎஸ்டி பவுடர் கட்டுறோம். அதுக்கப்புறமா கிரீம், ஆம்பளையா இருந்தா ஒரு கிரீம் போடுவாங்க, லேடிஸா இருந்தா பல கிரீம்களை போடுவாங்க. அந்த கிரீமுக்கு வாங்கக்கூடிய பொருளுக்கு தகுந்த மாதிரி 5% ஜிஎஸ்டி கட்டுறோம். அதுக்கப்புறமா ரொம்பவும் அத்தியாவசிய பொருளா இருக்கக்கூடிய ஆடைகள், அதுக்கு 5% ஜிஎஸ்டி கட்டுறோம். அப்புறம் மனித வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியமானதா இருக்கக்கூடிய உணவு, அதுக்கு ஒவ்வொரு ஹோட்டல்லையும் போயிட்டு நம்ம வாங்கி சாப்பிடுறோம் இல்லையா, 12% ஜிஎஸ்டி ஆனது போடப்படுது. அதுக்கப்புறமா காலில் போடக்கூடிய ஷூ, அதுக்கு 18% ஜிஎஸ்டி ஆனது போடப்படுது. அடுத்ததா கை கடிகாரத்துக்கு நேரம் பார்த்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்காக அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி 5-12% ஜிஎஸ்டி கட்டுறோம். அப்புறமா கேப் புக்கிங், அது 12% ஜிஎஸ்டி ஆனது கட்டுறோம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தும் விதத்துல பேனா கையெழுத்து போடுவோம் இல்லையா, அந்த பேனாவுக்கு 18-28% ஜிஎஸ்டி. அப்புறம் ஸ்டேஷனரி பொருட்கள், பேனா மட்டும் போதுமா, ஸ்கேலு, பென்சில், ரப்பரு, அப்புறம் பல்வேறு விதமான இதர பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா ஸ்டேஷனரி, அதுக்கு 12% ஜிஎஸ்டி. அப்புறம் பாத்திரம்ன்றது எதுக்கு, சமையலுக்கு ரொம்ப முக்கியம், வச்சு சாப்பிட்ற கட்ட முக்கியம், அந்த வகையில பாத்திரத்துக்கு 18% ஜிஎஸ்டி. உணவை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, இந்த ஸ்விக்கி, சொமாட்டோ அந்த மாதிரி, அதுக்கு ஒரு 5% ஜிஎஸ்டி ஆனது கட்டுறோம். படுக்கை, விரிப்பு, பெட்ஷீட், இந்த வகையில 18% ஜிஎஸ்டி ஆனது கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் மின்விசிறி, எலக்ட்ரானிக்ஸ் ஆகிற பொருட்கள் இப்படின்ற வகையில 18% ஜிஎஸ்டி ஆனது கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்பா எதுக்கு எடுத்தாலும் ஜிஎஸ்டி அப்படின்னு கூடிய பட்சத்துல இந்த ஜிஎஸ்டி மூலமா நீங்க அடைஞ்சிருக்கக்கூடிய பயன்களானது என்ன, இல்ல இந்த ஜிஎஸ்டி தேவையா நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, இல்ல இது நம்மளுடைய பர்ஸை காலி பண்ற விஷயமா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காம சொல்ல மறக்காதீங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்களை பார்க்கறதுக்கு என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் காலமா வீடியோக்கள் போட முடியாம இருந்தது, இனி வரக்கூடிய காலகட்டத்துல நிச்சயமா அது தொடர்ச்சியா போடப்படும். நன்றி, வணக்கம்.